வணக்கம். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. இன்னையில இருந்து நாம பேச போற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, கண்ணை மூடுப்பா, கடவுள் தெரிவார். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாவே நாம இனி ஒரு ஒரு டாபிக்காவே வச்சு பேச போறோம். இது எதை பத்தினது அப்படின்னா, என்னுடைய கடவுள் தேடலை பொறுத்தது, இறை தேடலை பொறுத்தது. என்னுடைய இறை தேடல் பயணம் முடிஞ்சிருச்சான்னா என்னுடைய பயணம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். கடவுளை பார்த்துட்டியா? அவ்வாறையா கடவுளை பார்த்துட்டியான்னா நம்மளை படைச்சதே இறைவன் தான். அவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா நாம அதை பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. நாம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை பார்க்கத்தான் தயாரா இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே கடவுளை பார்க்க நம்ம தயாரா இருக்கிறோமான்னா இல்லை. இதனால தான் இந்த டாபிக்கை நம்ம ரொம்ப முக்கியமா பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் உணர்ந்தது உங்களால உணர முடியுதா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த டாபிக். ஓகேடா? காலங்காலமா மனிதன் உருவான காலத்துல இருந்தே நாம இறை தேடலுங்கிறது மனிதனுக்கு இருக்கானா இருக்கு. இறை பக்தி, இறைவன் மேல பயம் எல்லாம் இருக்குதானே இருக்குது. பயம் கலந்த பக்தி தான் முதல்ல ஆரம்பிச்சுது. அப்படியே இன்னைக்கும் நம்ம இறைவன்கிட்ட தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். கஷ்டம்னு சொன்னா இறைவனை தேடி ஓடுறோம். மேக்சிமம் நல்ல சந்தோஷமான நேரத்துல தேடி ஓடுறது இல்லை, கஷ்டமான நேரத்துல தான் தேடி ஓடுறோம். போய் மேக்சிமம் நம்ம என்ன கேட்கறோம்? என்னை காப்பாத்துன்னு கேட்கறோம், எனக்கு அதை செய்ய கேட்கறேன், எனக்கு இதை செய்ய கேட்கறேன், இந்த வாய்ப்பு கொடு, அந்த வாய்ப்பு கொடு, என்னை காப்பாத்து, என் பிள்ளையை காப்பாத்து, அதை காப்பாத்து, இதை காப்பாத்து. இதைத்தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு திருமூலர் ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்து நாம ஒரு தெளிதல் பெறணும். நான் பெற்ற தெளிதல் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. சரியானதுன்னா எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, 8000 யோகம் இருப்பினும், எப்படி 8000 யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டார் இல்லை, உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்னடா சாமியார் மாதிரி பேச வந்த, நீ சாமியாராடா? நம்ம மக்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இறைவனை தேடுறாங்க. ஆனா எப்படி தேடுறாங்க? நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்படித்தான் இறைவனை தேடுறாங்க. கண்ணு முன்னாடி இருக்கிறது தெரியல, நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிதான் தேடும். அதே மாதிரிதான் இங்க இறைவனை பத்தியோ இல்ல கடவுள் நம்பிக்கை பற்றியோ சொல்றதுக்கு அவர் சாமியார் வேடம் பூண்டிருக்கணும், அவர் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சிருக்கணும், அவர் பட்டை போட்டிருக்கணும், கொட்டை போட்டிருக்கணும். இப்படியெல்லாம் நமக்குள்ள நாமளே ஒரு விஷயத்த வச்சிருக்கிறோம். இல்லை, நான் மட்டும் இல்லை, எத்தனையோ கோடானு கோடி மனிதர்களுக்குள்ள இந்த இறைவன் அப்படிங்கிறவன் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவங்களுக்கு அந்த இறைவன் நமக்கு இறைவன் நம்ம கூட இருக்காருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்க அதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைகளை அவங்க வெளிப்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்க. இதனாலேயே தன்னுடைய தான் கண்டடைஞ்சதை கூட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு ஜீசஸே கூட எடுத்துக்கோங்க. இறைவனை அவர் கண்டடைஞ்ச விஷயத்த, தேவனை அவர் பார்த்த விஷயத்த நம்மள்கிட்ட சொன்னாங்க, சொல்லி நமக்கு ஒரு வழி நடத்தல கொண்டு போனாங்க. அது மூலமா நிறைய அற்புதங்களையும் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னது? புரியுதா? நம்முடைய பாவங்களை களையறதுக்காக இறந்துட்டாங்கன்னு சொன்னாலுமே கிடைச்சது என்னது? இந்த மனிதர்கள் அவங்களுக்கு கொடுத்தது என்னது? அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ நான் ஒரு விஷயத்த உங்க கூட சொல்றேன், நமக்கு அந்த நிலைமை அப்படி ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். இது பெருசா போகும். நம்ம இதை அடிக்கடி பத்தி பேசுவோம். எடுத்த உடனே அவ்வளோத்தையும் கடை சொல்லிட போறது இல்லை. சூட்சுமமான விஷயங்களா கொண்டு போகும்போது தான் இது உங்களுக்கு புரியும். இதை பத்தி நிறைய பேசினாதான் புரியும். டன். சரி, நம்ம சொன்ன விஷயத்துக்கு வந்துடும். 8000 யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டார் இல்லை, உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. என்ன சொல்றாருன்னா, 8000 யோகம். யோகம்னா என்ன? யோக முறைகள், இறைவனை வழிபடுறதுக்கு, இறைவனை காண்றதுக்கு வழிபடக்கூடிய முறைகள், அப்புறம் பூஜை முறைகள், புனஸ்கார முறைகள், அப்புறம் மூட நம்பிக்கைகள் சார்ந்த முறைகள், மந்திர தந்திர முறைகள், அப்புறம் என்ன பரிகார முறைகள்னு எத்தனையோ முறைகள் இருந்தாலும் 8000க்கு மேல யோகங்கள் இருப்பினும் கண்ணுக்கு அமுதான கண்ணார் அமுதினை கண்டார் இல்லையப்பான்ட்டாங்க. கண்ணார்
அமுதனை கண்டார் இல்லையப்பா. ஏன்? உள்நாடி உள்ளே. நாடின என்ன? என்னுடைய நாடி துடிப்பு இருக்குல்ல, என்னுடைய நாடி துடிப்புங்கிறது என்னுடைய உயிர் துடிப்பு தான் நாடி துடிப்பு. அப்போ உயிருக்குள்ளே, உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால். ஏண்டா வெளியெல்லாம் தேடி ஓடுறல்ல, யார் யாருக்கு காலில் இல்லாம இப்ப விழுறல்ல, எவ்வளவோ காசை குற்றல்ல, நீ சம்பாதிச்செல்லாம் கொண்டு குற்றல்ல, ஆனா இன்னும் நீ கண்டடையல, சரியாகல, கடைசி வரைக்கும் தேடி தேடி செத்து போறிய. உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நான் நின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என் உருவம் தெரிய போகுதா? இல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என் உருவம் தெரிய போகுதா? இல்ல நின்று ஏன் உருவம் வேற மாதிரி தெரிய போகுதா? கண்ணாடி முன்னாடி போய் நின்னோன்னு எப்படி உருவம் தெரியுதோ அது மாதிரி உள்ள கலந்து நிக்கிறான்டா, பாடுறா. உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. உனக்குள்ள பாடுறா, உத்து பாடுறா கண்ணா, உனக்குள்ளதான்டா இருக்கிறான் இறைவன். உன்னை படைச்சவன் உனக்குள்ளதான் இருக்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எல்லாத்துலயும் இருப்பான்னு சொல்றான். ஆனா நாம பாக்குறோமான்னா இல்ல. சரி, அப்ப நாம இன்னைக்கு கோயில்களுக்கு எல்லாம் போய் கும்பிடுறோம், இதெல்லாம் நமக்கு என்ன? அதெல்லாம் சாமி இல்லையா? இல்ல, அதெல்லாம் உனக்கு நம்ம முன்னோர்கள் இறைவன் யாருங்கிறத உணர்த்ததுக்காக ஒரு இடத்தை உனக்கு உருவாக்கி வச்ச இடம் தான் கோயில். கோயில்கள்ங்கிறது இறைவன் வாழும் இடமான்னு கேட்டா இல்ல. அதை நீ ஒத்துக்கிறியா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? இறைவன் வாழும் இடத்துல நீங்க எப்படி இருக்கணும், நாம எப்படி இருப்போம், நம்ம என்னென்ன செய்வோம், அதை எப்படி பாதுகாப்போம், அதை சுத்தி எப்படி நடப்போம், இறைவன் ஒரு இடத்துல இருக்காம்னா நாம அந்த இடத்துக்குள்ள எப்படி போவோம். ஆனா நாம அதுக்குள்ள அப்படி போறோமா? இல்லையே. ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சுட்டு உள்ள போறோம், கும்பிடுறோம், நமக்கு வேண்டியதை கேட்கிறோம், பட்டையை எடுத்து தட்டுறோம், கிளம்பி வர்றோம். ஆனா இறைவன் இருக்காங்கிற ஒரு இத்தினோண்டு நம்பிக்கை தான். அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு இத்தினோண்டு நம்பிக்கை தான். முழுமையே இதுதான் இறைவன் நீ நம்பி நாம போனோம்னா அங்க நாம எப்படி நடப்போம்? இறைவன் தான் அங்க இருக்கான்னு நம்ம நினைச்சிருந்தா அந்த இடத்தை எப்படி பாதுகாப்போம்? அதை ஏதாவது பாதுகாக்குமா? இல்ல. அப்புறம் எப்படி நாம அந்த இடத்தை இறைவன் வாழக்கூடிய இடம்னு சொல்றோம்? புரியுதா? என்ன நம்பிக்கையில் நம்ம நிறைய தவறுகள் பண்றோம். உள்ள உட்கார்ந்துருக்க இறைவன் எந்திரிச்சு வெளியே வரமாட்டான்னு தானே. ஆனா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகம்ங்கிறது தட் ஒன் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு படைப்பு, இவன் இப்படி இருக்கணும்னு இவனுக்கு ஒரு படைப்பு, இவன் கொலைகாரனா இருக்கணும்னு இப்படி ஒரு படைப்பு, இவன் கொள்ளைக்காரனா இருக்கணும்னு இப்படி ஒரு படைப்பு, இவன் கொலையுண்டு போகணும்னு இப்படி ஒரு படைப்பு, இவன் கொள்ளையுண்டு போகணும்னு இப்படி ஒரு படைப்பு, இவன் நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு படைப்பு, இவன் நாசமா போகணும்னு இப்படி ஒரு படைப்பு. பிறக்கும் போதே அம்பானிக்கு பிள்ளையா பிறக்கணும்னு ஒரு படைப்பு, பிறக்கும் போதே ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பிள்ளையா பிறந்து வளர்ந்து ஜெயிக்கணும்னு ஒரு பிறப்பு, பிறந்து கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம போகணும்னு ஒரு படைப்பு, கை இல்லாம ஒரு பிறப்பு, கால் இல்லாம ஒரு பிறப்பு, கண்ணு இல்லாம என்னென்ன உள்ள எல்லா பிறப்புகளும் எல்லாமுமே இங்க இருக்கான்னா இருக்கு. நல்ல சிந்திச்சுட்டு என்னப்பா இறைவா அப்படின்னு நம்ம கேட்டா, ஒரு உடலை எடுத்துக்கிடாங்க. தட் ஒன் ஆஃப் த ஆல்சோ ஒன் ஆஃப் த சிஸ்டம். இந்த உடம்பும் ஒரு சிஸ்டம் தான். இங்க கை இருக்குது, கால் இருக்குது, தலை இருக்குது, உள்ள மூளை இருக்குது, அதுக்குள்ள கண்ணுக்குள்ள இருந்து லென்ஸுக்குள்ள இருந்து அப்படி 1008 விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இயக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனிங் மெத்தட்ஸ் இருக்குது. அது போக இதுக்குள்ள எத்தனை கோடி உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. செல்கள்னு சொல்ற உயிரினங்கள், நம்ம செல்களுக்குள்ள எத்தனை கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த கையில இந்த விரல் பகுதியில எவ்வளவு ஜீவராசிகள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இதுகள் இங்கதான் வாழணும்னு படைப்பு. அத மாதிரி நாம ஒரு சிஸ்டத்துல படைக்கப்பட்டிருக்கோம். இந்த சிஸ்டத்துல இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி இப்படி படைக்கணும்னு ஒரு படைப்பு படைச்சிருக்காங்க. அந்த வேலைகளை செய்யறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனா இது எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, அதை கேட்கறது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலையை செய்யறது நம்ம வேலை. கரெக்டா? நம்ம வேலையை செய்யறது தான் நம்மளுடைய வேலை. நாம இறைவன்கிட்ட போய், கடவுளே நான் ஒரு 150 வருஷம் வாழ்ந்துட்டு இளமையோட வாழ்ந்துட்டு செத்து போகணும், அதுக்கு எனக்கு வரம் தாங்கன்னு கேட்டா தருவாங்களான்னா தரமாட்டாங்க. இல்ல நாளைக்கு செத்து போக போற நீ எனக்கு ஒரு நாள்ல இருந்து ஒரு வாரம் எனக்கு
நாள் தள்ளி போடுங்க அப்படின்னு கேட்டா செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. சரி இறைவா, நான் இறைவனை பார்த்தேன்னு நானே சொல்றேன்ல, நான் இறைவா எனக்கு 1 கோடி ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்டா தந்துருவாங்களா? தரமாட்டாங்க. இல்ல படிக்கவே மாட்டான் என் பிள்ளை, அவன் படிச்சு ஐஏஎஸ் ஆயிரணும் அப்படின்னு சொன்னா அது நடந்துருமா? நடக்காது. தட் சேம் டைம் என் பிள்ளை மோசமானவனா இருக்கிறான், இவன் என்ன ஆவானோன்னு நினைச்சிட்டு அப்படியே இருந்த காலகட்டத்துல ஒரு பையன், அதே பையன் படிச்சு திடீர்னு டாக்டர் ஆயிடுறான். நாம வேண்டுதல்னாலயா? இல்ல. இப்படி நாம நினைச்சு இங்க எல்லாம் நடக்குமா? நாம கேட்டு நமக்கு எல்லாம் கிடைக்குமான்னா இல்ல. ஆனா இந்த சிஸ்டத்துல நமக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. இதே உலகத்துல பல கோடி ரூபாய் இருக்குதா இல்லையா? இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்குதா இல்லையா? இருக்கு. மூளையே இல்லாதவன் சம்பாதிக்கிறது நம்ம பாக்குறோமா இல்லையா? பாக்குறோம். எப்படி? உனக்கு தேவையான எல்லாம் இங்க இருக்கு. கை கெட்டினதை எட்டி புடிச்சு வாழ்ந்துக்கும். உனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படி வாழ்ந்துக்கும். திடீர்னு ரஜினி உள்ள வந்துட்டு போறாரு இல்லையா? உனக்கு ரைட். ரொம்ப ரொம்ப சூட்சமமான விஷயம், பார்த்துக்கோங்க. கைக்கு எட்டினதை நாம பிடிச்சி வாழ்ந்துட்டு போயிடலாமா? இது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க எத்தனை பேரு சந்தோஷமா வாழ்றீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் வாழ்றோம்? இல்ல நமக்கு எது கிடைச்சா சந்தோஷம்? எனக்கு இப்ப 1 கோடி ரூபாய் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் நினைக்கிற அதே பர்சன் நான் சொல்றேன், 1 கோடி ரூபாய் உங்க கையில தந்தா 10 நாளைக்கு பிறகு உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. ஏன்னா 1 கோடிக்கு இன்னும் 2 கோடி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த 2 கோடி இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி 1 கோடிக்கு தானே இந்த வீடு தானே கிடைச்சிருக்கு, இந்த வீடுனா இன்னும் நான் பெட்டரா இருந்திருப்பேனே, 1 கோடினாலதான் எனக்கு BMW காரு, 2 கோடியா இருந்தா எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருப்பேனே. அப்போ சந்தோஷம்ங்கிறது கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இல்ல, எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு. இயற்கை கொடுத்திருக்கிறது சந்தோஷம், செயற்கை கொடுத்திருக்கிறது சங்கடம். சீரியஸ். இயற்கையா நம்ம எப்படி இருப்போம்னா சந்தோஷமா தான் இருப்போம். தேவைக்கு சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம். குழந்தைய பார்த்துருக்கீங்களா? குழந்தை தேவையில்லாம ஆடாது, அதுக்கு தேவை இருந்தா மட்டும் ஆடும். வயிறு நிறைஞ்சிருச்சு, பசி நிறைஞ்சிருச்சுன்னா ஓகே, ஏதாவது கடிச்சிருந்து மருந்து போட்டோம்னா ஓகே. இதுதான் இதுதான் இயற்கையான விஷயம். அந்த குழந்தை எதையோ நினைச்சு சங்கடப்படுமான்னு கேட்டா கிடையாது, அதுக்கு தேவை முடிஞ்சா சந்தோஷம். ஆனா இங்க எத்தனை பேர் நமக்கு தேவைகள் தீர்ந்தும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம்? ஏன்னா நாம தேவைகளை உருவாக்கி சங்கடங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அதிகப்படியான தேவைகளை நோக்கி நாம நம்மளை நகர்த்தும் போதுதான் சங்கடம் உருவாகுது. புரியுதா? இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுட்டு அந்த சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு அடுத்ததை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றது வேற, இருக்கிறதுல இருந்துட்டு தேவைகளை நினைச்சு ஓடுறது வேற. நாம இப்படி ஓடுற தருவாயில தான் நாம என்ன பண்றோம், நமக்கு முன்னாடி இருக்கிற, கண்ணுக்குள்ள இருக்கிற, நமக்கு பக்கத்துல இருக்கிற இறைவனை தேடுறத நிறுத்திடுறோம், பார்க்கறத நிறுத்திடும். சத்தியமா சொல்றேன், நீ பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, நீங்க கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, இறைவன் உன் கண்ணு முன்னாடி நான் சொல்ற பாணியில நீ அவரை பார்த்துட்டாலும் சரி, நீ கேட்டது அவர்கிட்ட போய் எனக்கு தான்னு கேட்டா கிடைக்குமானா கிடைக்காது. இப்ப நிறைய பேர் அப்புறம் எதுக்குதான் நான் தேடணும்? தெரிஞ்சு போச்சா? அப்ப நாம எதுக்கு இறைவனை தேடுறோம்? என்னுடைய தேவையை தீர்த்துக்கிறதுக்காக. ஆனா இறைவன்கிற முதலாளி உன் தகப்பன் உன்னையே இந்த உலகத்துல வேலை செய்யறதுக்கு அனுப்பியிருக்கிறா தவிர நீ அவர்கிட்ட போய் என்னது கேட்டு புடுங்கிறதுக்கு இல்ல. நீ நல்ல வேலை செய்யற பையனா இருந்தா உனக்கு ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட் உண்டா? உண்டு. உன் வேலையை நீ கரெக்டா பார்த்தா உனக்கு ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட் உண்டா? உண்டு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த டாபிக்கு இன்னும் அதிகமா பேச பேச கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு இதுல ஒரு கேலக்சி வச்சு பாருங்க, அந்த கேலக்சி மாதிரி ஒன்றும் புரியாத புதிராத்தான் இருக்கும். போக போக இன்னும் விளக்கங்கள் வர வர சத்தியமா உங்களுக்கு தெரியும். இப்பவும் சொல்றேன், கண்ணை மூடு கடவுள் தெரிவார். ஓகே, கண்ணை மூடு கடவுள் தெரிவார். இதை மறந்துடவே மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.